அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர்வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தகம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கல் எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா டாட் இணையதளத்திற்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெற உள்ளது. இச்சிந்தனையை நடத்தி கொடுக்க நம்மிடம் பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். சிந்தனையின் தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்கை. அனைவரும் சிந்தனை கேட்க அமர்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நமக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் சாந்தி தவத்தை வழிநடத்தி கொடுத்த ஆசிரியரை வாழ்த்துவோம். இன்றைக்கு நமக்கு மிகச்சிறந்த முறையில் சாந்தி தவத்தை வழிநடத்தி கொடுத்த பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள், பேராசிரியர் பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கண்ணையினால் தன்னுடன் நீளாயில் இறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு இந்த சிந்தனை உரையை ஆசானவர்கள் சுக்குமமாக இருந்து நடத்தி தருவாராக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாங்க, நம்முடைய எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நாம் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நம்ம இப்ப எல்லாரும் மனவளக்கலை அன்பர்களா இருக்கோம். இப்போ மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது எண்ணம் அப்படின்னா என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. நம்ம ஏதோ இத்தனை நாள் நம்ம இருந்துட்டோம், ஒரு வாழ்க்கையை நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சின்ன வலி, ஒரு பிரச்சனைக்காக நம்ம அந்த மனவளக்கலை வந்து சேர்ந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்குள்ள இவ்வளவு இருக்கா, இவ்வளவு ஆழமையான கருத்துக்கள், இவ்வளவு தத்துவ விளக்கங்கள் இருக்குதா அப்படின்றது நமக்கு சுவாமிஜியோட இணையும் போதுதான் நமக்கு குருவோட அந்த பாதையில் குருவை கைப்பற்றி நடக்கும்போதுதான் நமக்கு இந்த வாழ்க்கை தத்துவ விளக்கங்கள் நமக்கு நிறைய கிடைக்கிறது. இது பேசிக்கா எண்ணம் அப்படின்றது ஒரு சிம்பிளா நம்ம சொல்லிடலாம். ஆனா எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையே வடிவமைக்கிறது. அவரவர் வாழ்வின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ண முடியும். நம்முடைய எண்ணங்கள் தான் அதை தீர்மானிக்கும். இப்ப என்னுடைய மகனாக இருந்தாலுமே சரி, அவனுடைய எண்ணம் தான் அவனுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கும். கணவன் மனைவி தாய் தந்தை உறவு யாராக இருந்தாலும் அவரவர் எண்ணங்கள் தான் அவருடைய வாழ்க்கையை முடிவு செய்யும். இப்ப இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படின்றது அவரவர் என்னென்ன இருக்கோ அது எண்ணம் தான் செயலாக சொல்லாக அவங்களுக்கு அந்த வாழ்நாள் முழுவதும் அது துடைகிறது. நம்ம பிறந்தது முதல் 3 வயசுல இருந்து நம்ம எவ்வளவு நாள் நம்முடைய வாழ்நாள் தொடர்கிறதோ அது வரைக்கும் நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்திக் கொள்கிறது. எண்ணம் தாங்க அனைத்திற்குமே மூல ஒரு காரணம். எண்ணம்னா என்ன? நம்முடைய மனமானது இப்போ ஒரு பொருளோடையோ எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது, அது கூட நம்ம தொடர்பு கொள்ளும் போது ஆல்ரெடி நடந்த அந்த பதிவுகள் பெற்ற அனுபவத்தோடு கம்பேர் பண்ணும்போது வரும் அந்த ஒரு எழும் எண்ணம் அலைதான் எண்ணம்னு சொல்லி சொல்றாங்க. தாட்ஸ். ஒரு நாளைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 60,000 65,000 எண்ணங்கள் வரை நமக்கு எழுதான். பட் நம்ம நம்ம கணக்கிட முடியாது. ஏன்னா அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு எண்ணம் நமக்கு வந்துட்டே இருக்குது. இப்போ சின்ன எறும்பை பாக்குறோம், அப்போ ஒரு எண்ணம் வரும். ஒரு சாப்பாடு செய்யறோம், அப்போ ஒரு எண்ணம் வரும். குலோப் ஜாமுன் சாப்பிட்றோம், அப்போ ஒரு எண்ணம் வரும். ஒரு ஸ்வீட்டு, பாயசம், பாகக்காய், ஒரு நெருப்பை தொடுறோம், நெருப்பை பாக்குறோம், அப்போ ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளோட ஒரு நபர்களோடு பேசும்போது தொடர்பு கொள்ளும் போது நமக்கு அந்த எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது எந்த ஒரு எண்ணம், அது எழும் எண்ணம் வந்து நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம், தீய எண்ணமாகவும் இருக்கலாம். அதுதான் அன்றைய நாளை அது தீர்மானிக்கும். அதோடு அன்றைய நாள் மட்டும் நின்று விடாமல் அடுத்த நாளுக்கும்
அடுத்த மாதம் அடுத்த வாரம் நம்ம வாழ்நாள் முழுவதும் அதோடைய அந்த ஒரு திணிவு வாழ்நாள் முழுவதும் அந்த எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கும். செயல் விளைவு காட்டிக்கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரி, பல எண்ணமாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணத்துக்கு அதிக வலிவு உண்டதோ அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் சக்தி உடையது நம்முடைய எண்ணம். எண்ணம்னு சொல்லிட்டோம், சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது. எண்ணம் அது ஒரு அற்புதமான ஒரு மனதின் தன்மை தான் அந்த எண்ணம். அது நினைச்சா மலை கூட ஏறலாம், இல்ல வீட்டுக்குள்ளேயே அப்படியே முடங்கி போகக்கூடிய அளவு கூட அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையை மாறுதலை ஏற்படுத்தும். வடிவம் என்ன, அதிகமா குட்டியா சின்ன ஒரு அணு அளவு கூட சுருங்க முடியும் நினைத்தா, இல்லைன்னா மாபெரும் அந்த அளவுக்கு பெரிய விரிந்து விரிந்து போய் நம்ம தவத்துல போறோமே அந்த அளவு கூட விரிய முடியும் அந்த எண்ணம். மனதினா அந்த எண்ணம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது. அப்படிதான் எண்ணம் சொல்றாங்க. எண்ணம் தான் அடுத்தடுத்த மாடுலேஷனா ஆசையாக, சினமாக, கவலையாக நமக்கு வருகிறது. ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும்போது ஆசையாக நமக்கு அந்த எண்ணம், ஒரு பொருள் வேண்டும், ஒரு பொருள் மீது ஈர்ப்பு ஏற்படும் போது வர ஒரு உணர்வு தான் ஆசை. அப்புறம் அந்த எண்ணத்தோட நடக்க முடியாம தடைப்படும் போது வரும் ஒரு உணர்வு தான் சினம். அது அந்த எண்ணம் தடைப்பட்டு சினமாக வந்து கொண்டே இருந்தால் அதுதான் கவலையாக, இந்த இந்த எண்ணம் நிறைவேறவில்லையே அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும் போது வருவதுதான் அந்த கவலை. எண்ணத்தினோட அடுத்தடுத்த மாடுலேஷன் தான் இந்த ஆசை, சினம், கவலை அப்படின்றாங்க. எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை உணர்ச்சியாக அது வெளிப்படுகிறது. ஒவ்வொரு உணர்ச்சியும் எண்ணத்துடைய வெளிப்பாடு தான். எண்ணம் உயர்வானால் நம்முடைய வாழ்க்கை உயர்வாகும். தரமான எண்ணம் தாங்க நம்முடைய வாழ்க்கையும் தரத்தையும் உயர்த்தி நாம் வாழ்க்கை எப்படி இருப்போம், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு நடக்கும், இன்றைக்குள்ள இந்த செகண்ட் அடுத்த செகண்ட், நைட்டு இரவு உணவு இரவு உறக்கம் எல்லாமே நம்முடைய எண்ணம் தான் நம்மை தீர்மானிக்கிறது. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு துக்கமான நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த செகண்ட் நடக்க போற அந்த இன்சிடென்ட, தூக்கமோ சரி, உணவு சாப்பிட்றதும் சரி, நம்ம ஒரு சில விஷயம் நம்ம ரொம்ப துக்கத்துல இருந்தோம்னா நமக்கு சாப்பாடு இன்னும் சாப்பிட முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு, எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த ஸ்வீட்டை நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு காரணம் என்ன, எண்ணம் தான். அதே போல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய மனம் நிறைந்து விடும், அதாவது வயிறும் நிறைஞ்சிடும் சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்மளோட உணவு சாப்பிட முடியாது, தூக்கமும் வராது. ஸோ அந்த எண்ணம் எந்த அளவுக்கு இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் அந்த எண்ணத்தினுடைய விளைவு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பாருங்க. எனவே நம்முடைய எண்ணம் தாங்க நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்கிறது. நம்ம சுவாமிஜி, மகான் போன்ற மகான்கள், ஞானிகள் எல்லாரும் நினைத்தது என்ன, உலகம் அமைதி பெறணும், உலக மக்கள் அமைதியாக வாழணும். அவங்களுடைய மகான்கள் நினைக்கிற எண்ணம் கண்டிப்பா நிறைவேறும். அது என்றைக்குமே பொய்யாகாது. நம்முடைய குருவான மகரிஷி அவர்கள் 150 ஆண்டுகளில் உலக அமைதி, உலக சமாதானம் ஏற்படணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது நிறைவேறும். அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை பார்த்துதான் மனவளக்கலை அன்பர்களாகிய அறிஞர் பெருமக்களே, நீங்கள் தான் அதற்கு கொண்டு போய் மனவளக்கலையை சேர்க்க வேண்டும். உலக மக்களிடமும் உலக தலைவர்களிடமும் சேர்த்து ஒவ்வொரு மனதிலும் அந்த எண்ணத்தை உதிக்க செய்து உலகநல வேட்புல வருது பாருங்க, உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த உலக தலைவர்கள் நினைத்தால் உலக அமைதி, நம்முடைய குரு அவர்கள் நினைத்த உலக அமைதி, உலக சமாதானம் விரைவில் 100 வருடங்களே நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு நம்முடைய மனவளக்கலை அன்பர்கள் தொண்டுதான் அதுக்கு. நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய உயர்ந்த எண்ணம், தெய்வீக எண்ணம் சொல்றாங்களே, அந்த தெய்வீக எண்ணத்தை அழுத்தமாக நம்முடைய தவத்தில் அதை நினைத்து நாம் செய்ய செய்ய இந்த உலக அமைதி, உலக சமாதானம் விரைவில் நமக்கு கிடைக்கும். எண்ணத்தை நம்முடைய மனவளக்கலை என்பதான் கொண்டு போய் சேர்க்கணும். சாமிஜி நமக்கு கொடுத்த வேலை என்ன, அதுதான் உலக அமைதி விரைவில் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. சுவாமிஜியே சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா, ஒரு நாள் பஸ்ஸுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்ப நினைச்சாராம், அது கூட வரவர்கிட்ட சொன்னாராம், நம்ம இப்போ லேட்டா போறோம், இப்போ பஸ் இருக்காது, ஆனா நம்ம அந்த பஸ்ல நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராராம். பார்த்தா அந்த 9:30 மணிக்கு அந்த உள்ள பஸ் அந்த அது லேட்டா போனாங்க, ஆனா அந்த பஸ் அப்படியே இருக்குதான், இங்க ஸ்டார்ட் ஆகாம இருக்குதான். காரணம் என்ன? அப்புறம் கூட வந்தார், கேட்டாரு, எப்படி நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, நீங்க நம்ம போக வேண்டிய பஸ் முன்னாடியே போயிருக்குமே, நம்ம லேட்டா வந்தோமே, உங்களுக்கு எப்படி தெரியும் பஸ் இருக்குன்னு?
இப்ப பார்த்தா என்னன்னு கேட்டா அங்க பஸ் வந்து ஏதோ ரிப்பேர் ஆயிட்டு அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல யாரும் பயணிக்க முடியாம அப்ப சுவாமிஜி நினைச்சாங்களாம், பாரு நம்முடைய எண்ணம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது, எவ்வளவு மக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அந்த எண்ணம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லி நினைச்சாங்களாம் சுவாமிஜி. அந்த எண்ணத்துடைய வலிவு பாருங்க. அதுக்காக சுவாமிஜி ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது சுவாமிஜி சரி ஓகே இந்த எண்ணம் நமக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குது. அவர் சார் நம்முடைய செஞ்சு செஞ்சு நம்முடைய மன ஆற்றல் இன்னும் கூடி இருக்குது. சரி ஓகே ஒரு நல்ல எண்ணமா நம்ம வந்து இதை எண்ணுவோம். அதை வந்து உலகத் தலைவர்கள்ட்ட யார்ட்டையாவது அதை விதைப்போம். அது எப்படி ரிசல்ட் கொடுக்குன்னு சுவாமிஜி நினைச்சாங்களாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நேரு வந்து அமெரிக்கால அவர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தபோது சுவாமிஜி வந்து ஒரு சில வரிகளை தான் மனசுல யோசிச்சு வச்சிருந்தாங்களாம். இந்த எண்ணம் இந்த வார்த்தைகள் வந்து நேரு வந்து அமெரிக்கால அந்த உரையில பேசணும். இது உலக அமைதிக்காக உலக நன்மைக்காக உலக சமாதானத்துக்காக பேசணும்னு சொல்லி யோசிச்சு சுவாமிஜி வந்து அந்த எண்ணத்தை நல்ல ஒரு தவம் பண்ணி தவ வலிமையோட அந்த எண்ணத்தை விதைத்தாங்களாம். பார்த்தா நாளிதழ் 2 நாள் கழிச்சு பார்த்தா நியூஸ் பேப்பர்லாம் சுவாமிஜி என்ன நினைச்சு அந்த வார்த்தைகளை கோர்த்து வச்சிருந்தாங்களோ அந்த எண்ணத்துடைய அந்த வார்த்தைகள் தான் நேரு அவர்களின் மனதில் உதித்து வார்த்தைகளாக வெளியே வந்து எண்ணம் சொல் செயலாக மாறி இருக்கிறது. அது அந்த உலக சமாதானத்துக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் தானே. அந்த எண்ணம் தான் நமக்கு வரவேற்க வேண்டியது. அதேதான் மனவளக்கலை என்பவர்களும் அதை அப்படியே செய்ய வேண்டும் சுவாமி சொல்லியிருக்காங்க. அதற்கு நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும். அகத்தவும் அகத்தாய் வரநெறி சேர்ந்த வாழ்க்கை தான் அதற்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இவ்வாறு அந்த நம்முடைய எண்ணம் வந்து எப்படி நம்மளோட போயிடாது. வான்காந்தத்துல பதியுது, பிரபஞ்சத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பதியுது. நம்முடைய மூளை செல்கள், அப்புறம் உடல் செல்கள், கர்மயத்தில் அனைத்து இடத்திலையும் பதிகிறது. நம்ம நினைச்சுப்போம் சின்ன ஒரு எண்ணம் தானே நம்ம நினைச்சோம். சரி இதை போறாங்களே அவன் கீழே விழுந்துடணும். அது ஒரு எண்ணம் சும்மா நினைச்சுதான் நம்ம நினைச்சோம். பட் அது நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நம்முடைய எண்ணம் வந்து கெட்ட எண்ணமா மாறிடும். அது நமக்கு தெரியும். அந்த பாதிப்பு நமக்கே திரும்ப கிடைத்துவிடும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில் இங்க இருக்குது. நம்முடைய பதிவுகள் நமக்கு நல்லபடியா இருந்தா அந்த கிளாஸ் பாட்டில் தண்ணி எடுத்து நம்ம குடிக்கும் அளவுக்கு உதவும். அதே நம்முடைய பதிவுகள் வேற மாதிரி நம்முடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருந்தா அந்த கிளாஸ் பாட்டில் நம்ம கைப்பட்டு கீழே விழுந்து அது நமக்கே கையில குத்தும் அளவுக்கு நம்முடைய பதிவுகள் இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? இந்த எண்ணத்துடைய வலிமை அந்த அளவுக்கு இருக்கும். நாம அவரவர் வாழ்க்கையின் எண்ணம் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களையும் சொல்றாங்களோ அதேதான். நன்மை நடப்பதும் தீமை நடப்பதும் நம் கையில் தான் இருக்கு. நம்முடைய எண்ணத்தில் தான் உள்ளது. இவ்வாறு நம்மை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ தனிப்பட்ட பிறரை பற்றிய என்னும் எண்ணங்கள் அந்த உரியவிடம் அதிக அழுத்தத்தை திரும்ப திரும்ப பிரதிபலிச்சுட்டே இருக்குமா. நம்ம அழுத்தம் அந்த எண்ணத்திற்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த எண்ணம் வந்து எண்ணம் சொல் செயல் விளைவு பதிவு. அதுதான் எண்ணம் வந்து மனசுல தூய்மை பெறணும்னா நல்ல எண்ணங்களே நினைக்க வேண்டும். வினை தூய்மை பெறணும், செய்யும் செயல்கள் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா நல்ல செயல்கள் செய்யணும். நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல செயல்கள் செய்யணும். நம்முடைய கருமையம் தூய்மை பெறணும் அப்படின்னா நல்ல பதிவுகள். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல செயல்கள் இருக்கணும். அதுதான் சுவாமி சொல்லாங்க. அதாவது ஒரு ஒரு பொருள் மீது ஆசைப்படும் போது எழும் எண்ணம் வந்து அது நல்லதா? ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய எண்ணத்தை அதுக்குதான் சுவாமிஜி பயிற்சியா நமக்கு வடிவமைச்சு அழகா கொடுத்துருக்காங்க. அகத்தாய்வு செய்துட்டு அகத்தாய்வு செய்ய நமக்கு அந்த 4 பயிற்சிகளை நமக்கு அழகா பிரிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், அவர்களுடைய வார்த்தைகள் பிரயோகிக்கும் முறையை பாருங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். எண்ணம் சீரமைத்தல் சொல்லாங்க. ஓகே. ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல். சினத்தை வந்து ஒழிக்கவே முடியாது. ஸோ அதனால சினம் தவிர்த்தல் பயிற்சி. அதை வந்து வார்த்தைகள் சினம் தவிர்த்தல், சினம் ஒழித்தல் சொல்ல முடியாது. இந்த வார்த்தைகளை அழகா நமக்கு கொடுத்த பயிற்சியா நம்ம அட்டவணை போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை ஆராய்ச்சியிலே இருக்கணுமா. தவநிலையிலே இருந்து கொண்டு சுவாமிஜி வந்து அப்படிதான் இருப்பாங்களாம். ஒவ்வொரு கணமும் மோன நிலையிலிருந்து எண்ணம் வந்து நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். இப்போ ஒரு உண்மையா நிகழ்ந்த நிகழ்வு, ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த இறந்த சடலத்தை புதைச்சாங்க.
அந்த பர்ஸ் இடத்துல ஒருத்தர் படுத்து தூங்கிட்டாங்க. இறப்பு எப்படின்னா ஒரு அகால மரணம், தற்கொலை செஞ்ச ஒருத்தரோட மரணம். அந்த அந்த இதில் மேல் மண்ணில் மேல் படுத்து தூங்கிய ஒருத்தர் வந்து 1 மாசம் கழிச்சு தற்கொலை செஞ்சுட்டு இறந்துட்டாங்களாம். காரணம் என்ன? அந்த எண்ணத்துடைய அந்த இது எந்த அளவுக்கு இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு தடவை உலகு பாதிக்குது பாருங்க. அதுதான் எண்ணத்துடைய வலிவு. நன்மையும் விளையும், தீமையும் விளையும். நல்ல செயல்கள் செய்ய செய்ய மேல்பதிவு போட போட அந்த தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் அழிவு சென்று மறந்துவிடும். மேல் பதிவுகள் நல்ல எண்ணங்களாக போட போட அந்த தீய எண்ணங்கள், தீய பதிவுகள் என்று மறைந்துவிடும். சொன்ன சொற்கள், செய்த செயல்கள், செய்ய நினைத்த சோதனைகள் அத்தனையும் அறிவு தன்னில் என்ன விதமாய் பதிந்ததோ எண்ணும் போது இதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம 3 வயசுல இருந்து நம்ம என்னென்ன நம்ம செஞ்சோமோ, என்னென்ன நினைச்சோமோ அது எல்லாம் ஒவ்வொரு செல்லிலும் பதிந்து அந்த சூழ்நிலை வரும்போது கரெக்டா அது எடுத்துக்காட்டும். இதுதான் செயல் விளைவும் சொல்லலாம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவுகள் தான் அது வெளிப்படுத்தும். குழந்தைகளும் சொல்றோம், அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலும் வாழ்நாள் முழுவதும் செல்லில் பதிந்து எந்த காலத்திலையும் அது எடுத்துக்காட்டும். அதற்கேற்ற விளைவை கண்டிப்பாக கொடுக்கும். நம்முடைய பதிவுகள் எல்லாமே பெற்றோர்களிடம் வந்தது, பிளஸ் நம்முடைய பதிவுகள், இனிமேல் செய்ய போக அந்த பதிவுகள், சங்கீத கர்மம், பிராரத்தம், ஆகாமியம், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். எல்லாமே எண்ணங்கள் தான். அந்த பதிவுகள் எல்லாமே நம்முடைய டிஎன்ஏல எண்ணங்கள் எல்லாமே பதிவுகளா நமக்கு பதியும். இந்த டிஎன்ஏ வேற என்ன? எண்ணங்களுடைய தொகுப்பு தான் அந்த டிஎன்ஏ. அவங்க செஞ்ச செயல், எண்ணம், சொல், செயல், முன்னோர்களின் எண்ணம், சொல், செயல், அதுதான் டிஎன்ஏல பதிஞ்சிருக்குது. அதுதான் ஒருடைய அறிவாட்சி தரம், கேரக்டராக வாழ்நாள் முழுவதும் வரும். தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்களோ அவங்களுடைய எண்ணம் என்ன எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல் எல்லாம் என்ன அந்த எண்ணத்தை பொறுத்தே தான் வடிவமைத்து டிஎன்ஏவில் பதியப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு சென்று அப்படியே வந்தது. சரி, ஓகே, ஞானிகள்லாம் இருக்காங்களே, சுவாமிஜி இருக்காங்களா, அவங்களாம் இப்படி நல்ல எண்ணமா மட்டும் இருந்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் பெற்றோர்கள் செய்த செயல், அவர் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அதுதாங்க. அந்த கொடுத்து வைத்த டிஎன்ஏ கொடுத்ததுதான், கொடுத்து வைத்தது என்ன பதிவுகள் தான். செஞ்ச செயல்கள் எல்லாம் பதிவுகளாக வைத்ததுதான் அந்த கொடுத்து வைத்தது அப்படின்னு சொல்றாங்க. நீ கொடுத்து வச்சோம் அப்படின்றாங்களோ, அதுதான் அந்த டிஎன்ஏ பதிவுகள் தான் கொடுத்து வைத்தது அப்படின்றாங்க. இந்த எண்ண பதிவு தான் டிஎன்ஏவில் பதிஞ்சு ஒவ்வொரு தலைமுறை வாழ்நாள் முழுவதும் அது கடத்தி கொண்டே அப்படியே ஒரு டிஎன்ஏ அந்த செயல்கள் தான் ஒவ்வொரு டைம் வெளிப்படுத்தே இருக்கிறது. எண்ணமே இயற்கை இதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். இயற்கையை உணர்ந்து கொண்டாலே நம்முடைய எண்ணம் இன்னும் சிறப்பா இருக்கும். இயற்கையை மதிக்காம நம்ம பாருங்க, நம்ம எண்ணத்தினால எந்த அளவுக்கு நம்ம இயற்கையை நம்ம சீரழிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. மரங்களை வெட்டுறது, நிறைய பில்டிங்ஸ் கட்டுறது, 1000 வருஷம் பழமையான குளத்தை வந்து ஏரிகளை இது பண்ணிட்டு மண்ணெல்லாம் கொட்டி அது மேல முன்ன 50 மாடி 60 மாடி கட்டடம் கட்டி அது என்ன ஒரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல அது வீணாயிடும் அது. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணத்தை எப்படி பாழெடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. அது அப்படியே வான்காலத்தில் பதிஞ்சுதான் திரும்ப திரும்ப அந்த அந்த இடத்துல ஒரு பில்டிங்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த இடமே மாறிடும். காரணம் என்ன? பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிச்சோன்னே அந்த எண்ணம் மற்றவர்கள் மனதில் எண்ணம் வந்து ஒரு தொத்து வியாதி தான் நான் சொல்றேன். இந்த ஒரு சில தொற்று வியாதி எல்லாம் சொல்றாங்களே, தொற்று நோய், தொற்று நோய் பகல போகாத பிடிச்சுக்கோன்றாங்களே, தொற்று நோய் உங்களுக்கும் தொற்றிருந்தாங்களா, அதேதான். எண்ணம் வந்து ஒரு தொற்று நோய் போலதான். ஒரு பில்டிங் கட்டுறது, ஒரு பிளாட் நல்லா டெவலப் ஆகுது, இந்த இடம் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அந்த எண்ணம் தாங்க ஒருவருடைய மனதில் பதிந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா பில்டிங்கா இருக்கும். ஒரு மரம் இருக்காது, ஒரு காக்கை குருவிகளுக்கு ஒரு இடம், ஒரு வாழ ஒரு இடம், கூடு கட்ட ஒரு இடம் கிடையாது. ஆதி மனிதர் என்ன வீடு கட்டல என்ன, காக்கை குருவி எப்படி கூடு கட்டுதோ அதை பார்த்துதான் வீடு கட்ட ஒரு இதே வந்தது. இயற்கையை பார்த்துதான் இந்த வீடு கட்டுற அந்த திறமையும் அந்த ஒரு எண்ணமும் வந்தது. இந்த இயற்கையை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய பேரன்பத்திகளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கிடைக்குமோ, ஆக்சிஜன் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு நமக்கு அந்த ஒரு இது இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்ட விஞ்ஞானிகள்லாம் அப்படியே ஒரு பயந்து போயிருக்காங்க. நாளைக்கு நீர் கிடைக்குமா, ஆக்சிஜன் கிடைக்குமா, அந்த எண்ணம், அந்த எண்ணத்துடைய வலிமை அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் கொண்டு போய் விட்டுருக்குது. எண்ணத்தின் வலிமை அந்த அளவுக்கு இருக்குது. இந்த நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி, தீய எண்ணமா இருந்தாலும் சரி,
அது எந்த அளவுக்கு அழுத்தம் பெறுதோ திரும்ப திரும்ப பிரதிபலிச்சுட்டே இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் மனதிலேயே திரும்ப திரும்ப நினைச்சா அது செயலாக சொல்லாக செயலாக திரும்ப திரும்ப பிரதிபலிச்சுட்டே இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு டிராயிங் வரைகிறவங்க இருக்காங்க, அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த ஓவியத்தோடயே தான் பயணம் செய்வாங்க. ஒரு ஆசிரியர் இருக்காங்க, ஒரு சட்ட வல்லுநர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய எண்ணம் அது மாதிரி இருக்குது. நான் என்ன படிக்கணும் அப்படின்றது எண்ணத்தில் முதம் விதைத்து அந்த வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அந்த அறிவு தான் அந்த எண்ணமாக அவங்களுக்கு மலர்ந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த ஒரு கூடவே இருக்கும். ஆசிரியரா வாழ்நாள் முழுக்க ஆசிரியர், சட்ட வல்லுநரா வக்கீலா அது அப்படியே தான், டாக்டரா மருத்துவரா அந்த எண்ணம் தான் அறிவாக மலர்ந்து அவருடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ளும். சுவாமிஜி சொன்னது அதுதான். ஒரு எண்ணம், நல்ல எண்ணங்கள் என்னன்னா, ஒரு எண்ணம் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி துன்பம் தராத எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்கள். அதே எண்ணம் தீமை தருதுன்னா அது தீய எண்ணங்கள். நமக்கே எல்லாமே தெரியும், பட் இந்த அளவுக்கு ஒரு டெஃபினேஷன் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒழுக்கத்துக்கும் யாருமே இந்த அளவுக்கு டெஃபினேஷன், ஒரு விரிவான ஒரு விளக்கம் யாருமே நமக்கு துன்பம் தராத செயல் நம்ம சொல்லிடுறோம். எல்லா மதத்திலையும் சரி, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் எல்லாத்துலயும் என்ன, அடுத்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, தீமை செய்யறோம் சொல்லிட்டோம், பட் அதை செயல்படுத்துறோமா? இந்த அளவுக்கு விளக்கங்கள் யார் நமக்கு கொடுக்கவில்லை. இரண்டொழுக்க பண்பாடுல நம்ம என்ன சொல்றோம்? நான் எனது வாழ்நாளை யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அந்த இரண்டொழுக்க பண்பாடை நம்ம மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. தன் வாழ்த்தும் சரி சங்கல்பமும் நம்ம மனசுல சொல்லிக்கிட்டே இருக்க இருக்கதான் நல்ல எண்ணங்கள் நல்ல பதிவுகள் நமக்கு ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கை தரம், எண்ணத்தின் தரம் உயர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். அதே போல நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் நம்முடைய எண்ணம், நம்ம என்ன எண்ணத்துல நம்ம சமையல் பண்றோமோ, வீட்டுல ஏதோ ஒரு வேலை செய்யறோமோ, அந்த எண்ணம் தான் வீடு முழுக்க பரவி இருக்கும். இப்போ வைஃபை சிக்னல் எப்படி இருக்கு, வீடு முழுக்க பரவி இருக்குல்ல, அதேதாங்க. சுவாமி சொல்றாங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு காந்தம். நம்ம என்ன வெளிப்படுத்துறோமோ, நம்முடைய எண்ணம் எந்த அளவுக்கு வெளிப்படுதோ செயலாகும். நம்ம மனசுல திட்டிக்கிட்டே ஒரு பொருள் செய்யறோம், ஒரு தோசை ஊத்துறோம், ஒரு இட்லி செய்யறோம் அப்படின்னா, அந்த என்னதான் சுவையா இருந்தாலும் நம்முடைய எண்ணம் எண்ணத்தின் அலை அதில் பதிஞ்சு அதை உணவு சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ நம்ம ஸ்விக்கிலாம் ஆர்டர் பண்றோம், எங்கேயோ இருக்காங்க, எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்காங்க, நம்ம சாப்பாடு வீட்டுல இருந்து ஆர்டர் பண்றோம். நம்ம வீட்டுல என்ன நினைச்சிருப்போம், ஆஹா இன்னைக்கு ஜாலியா சாப்பிடலாம், இன்னைக்கு வீட்டு சாப்பாடு இல்லை, ஜாலியா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டோம், சூப்பரா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பசியோட இருப்போம். பட் அதை கொண்டு வரவங்க எந்த மனநிலையிலுமே இருப்பாங்க, அதை செஞ்சவங்க அது எத்தனை பேர் கைப்பட்டு அந்த உணவு நம்ம கையில வருது. ஒரு தோசை ஊத்துறாங்கன்னா அந்த மாவு அரைச்சவங்க எந்த எண்ணத்தோட அரைச்சிருப்பாங்க, அந்த தோசை ஊத்துறவங்க எந்த எண்ணத்தோட இருந்திருப்பாங்க, நமக்கு அந்த பார்சல் சட்னி சாம்பார் பேக் பண்றவங்க எந்த எண்ணத்தோட இருந்திருப்பாங்க, அதை கொண்டு நமக்கு கொடுத்தவ எவ்வளவு பசியோட நமக்கு கொண்டு கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு மழையில கஷ்டப்பட்டு டிராபிக்ல கஷ்டப்பட்டு கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க, எந்த அளவுக்கு திட்டிருப்பாங்க நம்ம மனசுல. ஸோ அந்த உணவை தான் நம்ம சாப்பிட்றோம். சமுதாயம் முழுக்கெல்லாம் இப்ப அப்படிதானே இருக்குது. ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு பர்த்டேவா, கல்யாணம்னா உடனே ஒரு பெரிய ஹோட்டல் புக் பண்ணிட்டு அங்க போய் ஆயிரக்கணக்கில் செலவழித்து சாப்பிடுவது, அடுத்த நாளே வயிறு சரியில்லாம படுத்துகிறது. இதுதான் இப்போ உலக வழக்கம். நிறைய ஒரு தற்பெருமைக்காக நடக்கிறது எல்லாம். பட் காரணம் பேசிக்கா உள்ளது நம்முடைய எண்ணம். அந்த எண்ணம் எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படின்னா, நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுத்த அந்த பின்பற்றும் போது, பயிற்சிகளை பின்பற்றும் போது மட்டும்தான் நமக்கு அது விளக்கம், நமக்கு சரியான ஒரு விளக்கமா நமக்கு கிடைக்கும். சுவாமிஜி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையே வேணான்றாங்க. சுவாமிஜி பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையா தான் இருப்பாங்க, உணவிலும் சரி உடையிலும் சரி எளிமையா தான் இருப்பாங்க. பார்ப்பவர்களுக்கு கண் உறுத்தக்கூடாது, நம்முடைய உடையும் சரி நம்முடைய நடத்தை எதுவுமே, நடை உடை பாவனை எதுவுமே ஒரு ஆடம்பரமா இல்லாம கண்ணை உறுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் உடையவங்க. நம்ம என்ன பண்றோம், தவிர்க்க முடியாதுதான், என்ன பண்றது, நமக்கு கார் வேணும், வீடு வேணும், பணம், பேங்க் பேலன்ஸ், நகை எல்லாமே வேணும். அது சுவாமி என்ன சொல்றாங்க, அது ஓரளவுக்கு ஆசைப்படணும், பேராசை இல்லாம எண்ணங்களை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலா, நம்ம அளவுக்கு இது நமக்கு போதும், நிறைமனதோட இது நமக்கு போதும் அப்படின்னு சொல்றோமோ அந்த பேராசை ஏற்படாது.
அந்த எந்த அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதும். சாமின்னு சொல்றது என்ன, வாரத்துல 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் போதும். நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி ஃபுல்லா ரேக் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கோம். என்ன வேணும் என்ன வேணும், அந்த எண்ணம் தான் வேணாம்னு சொல்றாங்க சுவாமிஜி. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையே வேணாம். எது தேவையோ இருப்பதை கொண்டு மனநிறைவோட நிறைமனதோடு வாழக்கூடிய அந்த பக்குவம் வந்தாலே நம்முடைய எண்ணம், அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி ரொம்ப ஒரு ஈஸியா நமக்கு வந்துடும். இந்த நியூட்டன் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அந்த எதிர்த்த எண்ணம் தான் நமக்கு இந்த அறிவியல்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துது. நியூட்டன் சரி, ஐன்ஸ்டீன் எல்லாருமே சின்ன சின்ன ஒரு தாட்டு தான், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த தாட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு ராக்கெட்டா வந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு அணுவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு E = MC², அந்த ஒரு உலகத்திலேயே பெஸ்ட் ஃபார்முலா அதுதான். இவரோட ஐன்ஸ்டீனோட தான். அதுதான் அணுகுண்டு தயாரிக்க ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலாவா இருந்தது. அந்த எண்ணம் தான் பிசிக்ஸ்ல இயற்பியல்ல அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி விஞ்ஞானத்தில் ஏற்படுத்தியது. இது எண்ணம் தான், உயர்ந்த எண்ணம் தான் நம்மையும் சரி நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் உயர்த்தும் அளவுக்கு தரமான எண்ணமாக இருந்தால்தான் இனி பின்வரும் சமுதாயம், நம்முடைய குழந்தைகள், பின்வரும் சந்ததியர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கொடுக்க முடியும். எனவே அந்த பதிவுகள் தான், நாம் கொடுக்கும் எண்ண பதிவுகள் தான் அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்படும். இந்த கருமையத்தை உடல் செல்களுக்கு வான்காந்த செல்கள் எல்லாத்தையும் நல்ல எண்ணங்கள் கொண்டு நல்ல பதிவுகளை கொடுத்தால் நம்முடைய அடுத்து வர சந்ததிகள் நல்ல ஒரு சமுதாயமாக, நல்ல ஒரு குழந்தைகள், நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு சமுதாயமாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களோட நாமும் நம்முடைய தரமான நல்ல எண்ணங்களை கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை சமுதாயத்தில் எந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சமுதாயமும் நல்ல தரமான எண்ணத்தில் உயர்ந்து நல்ல ஒரு தரமான வாழ்க்கை ஏற்படும். நம்முடைய குருவானவர்கள் நினைத்து உலக அமைதி, உலக சமாதானம் விரைவில் ஏற்படும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக அருமையான சிந்தனைங்கம்மா. எண்ணம்தான் வாழ்க்கை என்று நம்ம பிறந்தது முதல் இப்போ ஆயுள் கடைசி முடிகிற வரை எண்ணத்தை சார்ந்துதான் நமது வாழ்க்கை அமையுது என்று ஒவ்வொரு நாளைக்கு 60,000 65,000 எண்ணம் மனதில் சுழன்று கொண்டேதான் இருக்குது. அதனால நான் அது நல்ல எண்ணமும் தீய எண்ணமும் ரெண்டுமே தான் எழுகிறது. அந்த எண்ணம் எப்படி அணு அளவு சுருங்கி அண்டம் அளவும் விரியும் அளவுக்கு இருக்குது. நம்ம எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நடத்தி வருதுங்க. நம்முடைய குருமகானின் எண்ணம் எப்படி ஒரு உயர்ந்த எண்ணமாக இருந்ததுன்னு, உலக சமாதானமாக வேண்டும் என்று, அது ஒவ்வொருவருக்கும் மனவளக்கலை அன்பர்களிடமும் போய் சேர வேண்டும் என்று நம்ம குருமகானின் எண்ணம். அதே எண்ணங்கள் எல்லாருக்கும் இருத்தல் வேண்டும். எண்ணம், சொல், செயல் இந்த 3 எண்ணத்திலும் நம்ம விழிப்பு நிலையில் எப்பொழுதும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக அகத்தாய்வு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்ம தொடர்ந்து நம் எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உயர்ந்ததாக இருக்கணும். அதுக்காக அவரவர் வாழ்க்கையும் சுருத்தி அவரவர் எண்ணங்களே என்று சொன்னீங்க. அதுக்காக இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வந்தாலே போதும், நமது எண்ணங்களும் தூய்மையாகிவிடும் என்று தொடர்ந்து நம்ம எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கடைபிடித்து வர வேண்டும் என்று நமது எண்ணம் நம்மளை சார்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சமுதாயம் உலகம் இப்படி என்று தொடர்ந்து எண்ணங்களோட போய் உலக சமாதானம் வரை முடியும்னு மிக சிறப்பாக எடுத்து சொன்னீங்கம்மா. அம்மாவை அனைவரும் தவநிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நெறி குந்தவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளம். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இனி தினசரி நிகழ்வுகளின் அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனை தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதனை பார்த்து கொண்டு அனைவரும் உடற்பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு,
பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு பயன்